சில படங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு அற்புதமான ஒரு உணர்வுகள் ஏற்படும். இந்த படத்தை வந்து நம்ம ஏன் பார்த்தோம் அப்படிங்கிற உணர்வு சில படங்களை பார்க்கும்போது ஏற்படும். சில படங்களை வந்து ஏன் இந்த படங்களை எடுத்தாங்க, இந்த மாதிரி ஒரு ஆக்டர்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறப்போ, சில விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறப்போ, ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு பழமைத்தன்மை மாறிய ஒரு படங்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல. ஏதோ ஒரு என்னடா பழைய படம் பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த மாதிரி விஷயம் தோணும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி படமாக தான் இந்த கத்தி சண்டை படத்தை நான் பார்க்குறேன். இயக்குனர் சுராஜ் அவர்கள் வந்து ஏற்கனவே அலெக்ஸ் பாண்டியன் அப்படிங்கிற படத்து மூலமாகவும், ஏற்கனவே வந்து இந்த சகலகலா வல்லவன் அப்படிங்கிற படம் மூலமாகவும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து மக்களிடம் பெற்றாங்க. ஏன்னா அந்த படம் வந்து ரெண்டுமே வந்ததுன்னு தெரியல, போனதும் தெரியல, ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு. ஏன்னா காமெடி வந்து மட்டும்தான் இருக்குது படத்தில், மற்றபடி எதுவுமே இல்லை. முழுசு என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியாமல் சமூக உணர்வை சொல்கிறேன்னு சொல்லி சில விஷயங்களை புகுத்தி பண்ணாங்க. சகலகலா வல்லவன் படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முறைமாமன் படத்தை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அப்படிங்கிற பல விஷயங்கள்லாம் கான்ட்ரவர்சியாக வந்துச்சு. ஆனால் கத்தி சண்டை படம் வந்து நமக்கு எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னா வந்து எதையுமே ஞாபகப்படுத்தலை, அதே மாதிரி நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸும் பண்ணல. அதான் உண்மை. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் அட்ராக்ஷனான விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார் காஸ்ட் தான். நம்ம வடிவேல் சார் வந்து கம்பேக் வராரு, விஷால் சார் வந்து காமெடி பண்ணுறாரு, சுராஜ் சார் கூட வந்து மறுபடியும் படம் பண்ணுறாரு, தமன்னாவும் விஷாலும் முதல்ல சேர்ந்து நடிக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தோணுனா கூட படத்தை பார்க்கறதுக்கு உண்டான மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவேல் சாரோட கம்பேக் தான். சரி, வடிவேல் சார் ஒழுங்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவருக்குன்னு காமெடி ட்ராக் நல்லா எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கும்பொழுது அந்தளவுக்கு ஒழுங்காக எழுதலை அப்படிங்கிறதா உண்மை. வடிவேல் சார் வராரு, அவர் காமெடி பண்ணுறாரு, அவராக சிரிச்சுக்கிறாரு, பூத்துரிங்கிற கேரக்டரில் வராரு. சில விஷயங்கள் நமக்கு சிரிக்க வைக்குது. சில விஷயங்கள் வந்து நம்மளை வந்து என்னென்னா வடிவேல் சாரை ஒழுங்காக யூஸ் பண்ணலையோ, இன்னும் காமெடிக்கு வந்து இன்னும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுமோ சிராஜ் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு நிறைய தோணுது. அதே மாதிரி சூரி காமெடி பண்ணுறாரு, சூரி கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி சில இடத்துல காமெடிலாம் பண்ணுறாரு, நமக்கு சில இடத்துல சிரிக்க முடியல. அதே மாதிரி வந்து தமன்னா ஏன் வராங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஒரு விஷால் வந்து பல முகங்கள் காட்டுறாரு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லி லவ் பண்ணுறதா இருக்கட்டும், திடீர்னு சிபிஐயாக வந்து மாறதா இருக்கட்டும், உடனே கிரிமினலாக மாறதா இருக்கட்டும், உடனே அதுக்கப்புறம் நல்லவராக மாறதா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் வந்து பல அவதாரங்கள் எடுத்திருக்காரு. ஆனால் எல்லாமே ஒரே கெட்டப்பில் எடுத்திருக்காரு. கடைசியாக வந்து படத்தை முடிக்கிறப்போ ஒரே ஒரு கான்செப்டோட முடிச்சிருக்காங்க. சமூக உணர்வை, சமூகத்து மேலே இருக்கிற அவலங்களை சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது கிராமங்கள் அழிஞ்சிட்ருக்கு, கிராமங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே வந்து கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அரசியல்வாதிகள் வந்து அவங்களோட சுய லாபத்துக்காக வந்து காசை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவங்ககிட்ட இருந்து நான் காசை வாங்கி நல்லவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு மிக அற்புதமான கான்செப்ட். மலைக்கடலன் படத்துலேருந்து நம்ம எம்ஜிஆர் சார்லேருந்து இது வரைக்கும் எல்லாருமே மாற்றி மாற்றி சக்ஸஸ் ஃபார்முலாவாக கொண்டு வந்த ஃபார்மெட்டு. இப்போ ஆடியன்ஸ் அதை வந்து கேட்கறதுக்கு தயாராக இருக்காங்களா இல்லையா அப்படின்லாம் தெரியல. பட் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து அது ரசிக்கும்படியாக எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி போடலாம். கண்டிப்பாக அந்தளவுக்கு ரசிக்கும்படியாக இல்லை அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா நிறைய இடத்துல நான்சிங்காக போயிட்டுருக்கு. ஸ்க்ரீன் பிளே அப்படி இருக்குது, இப்படியே இருக்குது, அப்புறமேட்டு வீடியோ எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசுறதுக்கு நான் ஒன்றும் டெக்னீஷியன்ஸ் கிடையாது. ஒரு நார்மலான ஆடியன்ஸாக பார்க்கும்பொழுது 120 ரூபா கொடுக்கும்பொழுது பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி சண்டைங்கிற பேருக்கு உண்டான அர்த்தமே இன்னும் எனக்கு புரியல. யாராவது தெரிஞ்சிங்கன்னா சொல்லுங்கள், நான் வேணால் தெரிஞ்சுக்கிறேன். கத்தி சண்டைன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு இது வரைக்கும் புரியல. ஆனால் வந்து ஏதோ ஒரு ஆங்கிளுக்காக பேர் வச்சுருக்காங்க. இப்போலாம் நிறைய படங்களுக்கு பேருக்கும் படத்துக்கு சம்மந்தம் இருக்கிறதில்ல. அதே மாதிரி இந்த படத்துக்கும் பேருக்கும் சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி இந்த படத்துக்கும் கதைக்கும் சில இடத்துல சம்மந்தம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா சம்மந்தப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னா வந்து சேகர் ரெட்டி அப்படின்னு ஒருத்தர் வீட்டில் வந்து இப்போ பக்கமாக வந்து ரைடு போனாங்க. அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் பைசாக்கள் எடுத்தாங்க. அப்போ வந்து விஷால் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை விட்டுருந்தார். என்ன விட்டுருந்தாருன்னா, சேகர் ரெட்டி அவர்களுடைய பணத்தை வந்து நல்ல காரியத்துக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஷால் சார் வந்து சொல்லியிருந்தார். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபைனல் ஷெடியூல் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த கருத்தை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தோட கான்செப்ட் அதே தான், கிளைமேக்ஸில் அதே கான்செப்ட் தான். கெட்டவங்ககிட்ட காசை வாங்கி நல்லவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. மறைமுகமாக தன்னுடைய படத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற சமூக உணர்வை வந்து நான் காட்டுறேன்ற மாதிரி காட்டியிருந்தார். நல்லா காட்டியிருக்காங்க. மக்களும் அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸை நல்லா காட்டிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா விஷால் சாரோட கேரியரில் வந்து இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை மாதிரி இந்த மாதிரி கதையை வந்து எதிர்பார்க்கல. மருதுங்கிற ஒரு படத்தில் கூட கிராமத்து வாட வர மாதிரி ஓரளவுக்கு நல்ல படமாக இருந்தது தவிர இந்த படத்து மூலமாக வந்து எந்த ஒரு சந்தோஷமும் வந்து கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டால் எல்லாருமே இதே மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ லேட்டாக ரிவ்யூ போடுறோன்னா, நான் நேற்று போய் படம் பார்த்தேன், அதனால தான் எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணாலும் போய் நேற்று போய் படம் பார்த்தேன். ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி ரிவ்யூ போட வேண்டிய விஷயங்கள் வந்துருச்சு. ஆனால் இதுக்கப்புறம் எந்த படமும் லேட்டாக ரிவ்யூ போட மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இதில் ஏதாவது தவறாக நான் பேசியிருந்தேன்னா, சமூக உணர்வை வந்து அற்புதமாக வந்து காட்டியிருக்கிற இந்த படத்தை பற்றி நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்டில் பேசுங்க, நிறைய பேசுவோம். ப்ளஸ் விஷால் சார் அடுத்த படத்தில் இன்னும் கொஞ்சம் நல்ல படமாக பண்ணுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். சுராஜ் சார் இன்னும் காமெடியை வந்து நல்லா வந்து நாங்கள் வந்து தலைநகரம் படத்தில் வந்து சுராஜ் சார் வந்து நாங்கள் இன்னும் எதிர்பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி படிக்காதவன் படத்தில் வந்து காமெடி எதிர்பார்த்துட்ருக்கோம். இப்படி வந்து உங்களுடைய காமெடிக்குன்னு ஒரு மிகப்பெரிய தரம் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு ஸ்டார் காஸ்டிங் மூலமாக மட்டுமே வந்து படம் பண்ணி அது மூலமாக வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு ரொம்ப வேகமாக வந்து படம் எடுத்து
ஆடியன்ஸ் கிட்ட பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை வந்து வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தமும் இருக்குது ஒரு ஆடியன்ஸாக, தமிழ் ஆடியன்ஸாக. ஏன்னா தலைநகரம்ங்கிற மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் படத்தை பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி படங்களை கொடுக்குறப்போ ரொம்ப வருத்தமாக விஷயமா தான் இருக்குது. பார்ப்போம். கண்டிப்பாக 120 ரூபாய்க்கு இந்த படம் ஒர்த்தா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆனால் படம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஃப்ரம் விஷால், டிசப்பாயின்மெண்ட் ஃபார் வடிவேல் சார் ஃபேன்ஸ். நன்றி.